ஒரே நைட்ல ஒரு கிராமமே காண போயிருக்கு. ஏன்னு தெரியுமா? ராஜஸ்தான்ல குல்தாரா அப்படின்ற வில்லேஜ் ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பான கிராமமா இருந்திருக்கு. அங்க பலிவால் பிராமின்ஸ் வாழ்ந்து வந்திருக்காங்க. 1825ல திடீர்னு ஒரே நைட்ல அந்த கிராமத்துல இருந்த எல்லாரும் காணோம். அவங்க எங்க போனாங்க, எப்படி போனாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா சில நாட்டுப்புற கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, சலீம் சிங்கால தான் இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் யாருன்னா ஜெய்சல்மரோட இரக்கமே இல்லாத ஒரு தலைவர். இவருக்கு குல்தாரா வில்லேஜ் ஹெட்டோட பொண்ணு மேல ஆசை வருது. அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு அறிவிக்கிறாரு. அப்படி பொண்ணு தரலன்னா குல்தாராவையே அழிச்சிருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப பயம் வருது. அந்த இரவே ஒரு அவசர கூட்டத்தை நடத்துறாங்க. அவருக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா நம்ம பொண்ணு வாழ்க்கையே போயிடும், அவன் ரொம்ப கொடுமைக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல பொண்ணை குடுக்கலன்னா அந்த கோவத்தை குல்தாரா மேல காட்டுவான்னு பயந்து எதிர்த்து போராட முடியாதுன்னு நினைச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் ஒரே நைட்ல குல்தாரா மக்கள் எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போறாங்க. போகும்போது இங்க இனிமே யாரும் வாழ முடியாதுன்னு சாபம் விடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அங்க தங்கணும்னு நினைக்கிறவங்க மர்மமான சத்தங்கள், சில நிழல்கள் தெரியுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல கதையானு தெரியல. ஆனா இப்பவும் அந்த கிராமம் காலியா தான் இருக்கு. அதோட அமானுஷ்ய விஷயங்கள்னால ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாவும் இருக்கு. ஆனா ஈவினிங் 6 o'clock மேல அங்க யாரும் இருக்க முடியாது, இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.